வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, கலியுக மந்திரா சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, 15 நாட்கள் நம் முன்னோர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு புண்ணிய காலம். அதுதான் மகாலயபக்ஷம். இந்த மகாலயபக்ஷத்தின் நிறைவு நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மகாலய அமாவாசை. புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த அமாவாசை நம் வாழ்வில் மகத்தான மாற்றங்களையும் முன்னோர்களின் ஆசியையும் பெற்றுத்தரும் ஒரு மகாநாள். இன்றுக்கு இந்த மகாலய அமாவாசையின் முக்கியத்துவம் பற்றியும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம். ஏன் மகாலயபக்ஷம் இவ்வளவு முக்கியம்? நம் முன்னோர்களான பித்ரு தேவதைகள் வருடம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட உலகத்தில் வாழ்ந்து நம்மை காத்து வருகிறார்கள். ஆனால் இந்த மகாலயபக்ஷ நாட்களில் அவர்கள் பூமிக்கு வந்து நம் இல்லங்களை சுற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் என்பது ஐதீகம். இந்த 15 நாட்களில் நம் முன்னோர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் பூமிக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் நாம் ஒரு நாள் செய்யும் பித்ரு வழிபாடு வருடம் முழுவதும் செய்யும் வழிபாட்டிற்கு இணையானது. இந்த 15 நாட்களில் நாம் எந்த ஒரு நாளிலும் தர்ப்பணம் செய்ய முடியாமல் போனாலும் மகாலய அமாவாசை அன்று நாம் செய்யும் வழிபாடு அந்த அனைத்து நாட்களுக்கும் ஈடானது. இந்த நாளில் பூமிக்கு வந்திருக்கும் நம் முன்னோர்கள் அனைவரும் நம்மை சுற்றி நிறைந்து நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். மேலும் இந்த அமாவாசை பித்ரு லோகத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொடர்பு வலுப்பெறும் ஒரு சிறப்பு நாள். இந்த நாளில் நம் முன்னோர்களை வணங்கும்போது எந்தெந்த முன்னோர்களுக்காக நாம் வழிபாடு செய்ய வேண்டும்? நம் தாய்வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்கள், தாய்மாமன், சித்தி, பெரியப்பா என நம் குடும்பத்துடன் தொடர்புடைய அனைவரும், நம் குடும்பத்தில் அகால மரணமடைந்தவர்கள், நம் சந்ததியில் யார் இருக்கிறார் என்றே தெரியாத முன்னோர்கள், இப்படி அனைத்து முன்னோர்களுக்கும் நாம் இந்த ஒரே நாளில் வழிபாடு செய்து அவர்களின் ஆசியை பெற முடியும். இந்த வழிபாட்டின் மூலம் பித்ரு தோஷங்கள் நீங்கும். பித்ரு தோஷம் என்பது திருமணம் தாமதமாவது, குழந்தை பாக்கியமில்லாமை, குடும்பத்தில் ஒற்றுமையின்மை போன்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கலாம். மகாலய அமாவாசை வழிபாடு இந்த தோஷங்களை நீக்கி நம் வாழ்வில் சுபீட்சத்தை கொடுக்கும். இந்த மகா அமாவாசை நாளில் நாம் செய்ய வேண்டிய சில எளிய வழிமுறைகள் இங்கே. இந்நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் முன்னோர்களின் படங்களுக்கு மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வணங்குங்கள். தகுந்த புரோகிதரை கொண்டு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறந்தது. அது முடியாவிட்டால் ஒரு கோவில் குளக்கரையில் நீங்களே எள்ளும் நீரும் கலந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யலாம். இந்த நாளில் அன்னதானம் செய்வது மிக புண்ணியம். உங்கள் முன்னோர்களின் பெயரை சொல்லி ஒருவேளையாவது உணவை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அது உங்களுக்கு பல மடங்கு பலன்களை கொடுக்கும். பசுவிற்கு அகத்திக்கீரை, பழங்கள் அல்லது உணவை கொடுப்பது மிகச் சிறப்பு. பசுவை வணங்குவது நம் முன்னோர்களை வணங்குவதற்கு சமம். உங்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய நல்ல ஆடைகளை தானமாக கொடுப்பதும் அவர்களின் ஆசியை பெற்றுத்தரும். அன்பு உள்ளங்களே, இந்த மகாலய அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை முழு மனதுடன் நினைத்து வணங்குவோம். அவர்கள் நம்மை காக்கும் அரண்களாக இருப்பார்கள். அவர்களின் ஆசி இருந்தால் நம் வாழ்வில் எந்த குறையும் வராது. நீங்கள் இந்த நாளில் உங்கள் முன்னோர்களுக்காக ஒரு சிறிய வழிபாட்டை செய்தாலும் அது அவர்களுக்கு போய் சேரும் என்பது உறுதி. பித்ரு சாந்தி பெறவும் அவர்களின் பரிபூரண ஆசியை பெறவும் இந்த மகாலய அமாவாசை உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன்.